ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சில்வர் லைன் யூடியூப் சேனல். கிறிஸ்மஸ்க்கு நம்ம வீட்டில் ஹோம்மேட் கேக் பண்ணியிருக்கோம். இதை நான் வீட்டில் தான் பண்ணியிருக்கேன், கோதுமை மாவில். பார்த்துங்க, அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இருக்குது. பால் இருக்குது, வெண்ணெய், தயிர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா குக்கிங் ஆயில், அது வாசனை இல்லாத சன்ஃப்ளவர் ஆயில் தான். அதுக்கப்புறம் கிராம்பு, ஏலக்காய் வச்சுருக்கேன். அப்புறம் அதுக்கு மேலே நம்மளுக்கு முந்திரி பருப்பும், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா பாதமும் வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம 1½ கப் கோதுமை மாவு எடுத்துக்கிட்டோம்னாக்கா 1 கப் சர்க்கரை போடணும். நான் வந்து அதுக்கு வெனிலா எசன்ஸ்லாம் எதுவுமே சேர்க்கல. நான் வந்து 2 ஏலக்காவும் 2 கிராம்பும் போட்டு சர்க்கரையிலேயே நல்லா ஃபைன் பவுடராக பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம இந்த கோதுமை மாவும் இந்த சர்க்கரையும் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு கொஞ்சம் பால், கொஞ்சம் வெண்ணெய், தயிர், குக்கிங் ஆயில் எல்லாமே நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். எல்லாமே நம்ம போடலாம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. போட்டுட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணணும். நான் ஒரு விஸ்கில் வச்சுட்டு நல்லா பண்ணிவிட்டு இந்த பாத்திரத்தில் நம்ம கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இல்லை நெய் கூட போட்டுட்டு கொஞ்சம் கோதுமை மாவு நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம இந்த பேட்டர் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை வந்து அதில் நல்லா நம்ம முக்கால்வாசி அளவு ஊற்றினா போதும். அதுவே நல்லா ஃப்ளஃபியாக மேலே வரணும். அதுக்கப்புறம் இப்படி டேப் பண்ணி விட்டோம்னா ஹேர் பபிள்ஸ்லாம் எதுவும் வராது. அதுக்கப்புறமா குக்கரை ஒரு 5 மினிட்ஸ் நம்ம ப்ரீ ஹீட் பண்ணால் போதும். கேஸ்கெட் போடக்கூடாது, வெயிட் எதுவுமே போடக்கூடாது. ஒரு ஸ்டாண்டு வச்சு நம்ம தண்ணிலாம் வைப்போம்ல, ஒரு ரவுண்டாக எதனா ஸ்டாண்டோ இல்லை ஒரு பிளேட்டோ வச்சுட்டு அதுக்குள்ளே நம்ம இந்த இந்த மாவு, இந்த கேக்குக்கான இந்த பேட்டரை நம்ம உள்ளே வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்த்தோம்னாக்கா ஓரளவுக்கு அது பேக் ஆகிருக்கும். அந்த டைமில் நம்மளுக்கு என்னெல்லாம் நம்மளுக்கு நட்ஸ் வேணுமோ இல்லை டூட்டி ஃப்ரூட்டி, நம்மளுடைய ஆப்ஷன் தான் அது, அதெல்லாம் நம்ம அதில் போட்டுட்டு திரும்பவும் ஒரு 35 மினிட்ஸ் அதை நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம அதை பேக் பண்ணோம்னாக்கா நல்ல அழகான நல்ல ஹெல்த்தியான ஒரு ஹோம்மேட் வீட் கேக் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.